தோ இந்த உலகத்தோட உச்ச அழகு. இது என் கண்களுக்கு மட்டும்தான் தெரியுதா என்ன? இல்ல, இந்த கேமராவோட கண்களுக்கும் தெரியுது. ஹலோ. ஹாய். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன், ரோட்டில் நிற்கிறேன். பைக்கில் தானே வந்திருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நான் வரேன். இந்த உலகத்தை கேமராவோட கண்களால் ரசிச்சுட்டு அப்படியே ஒரு பைக் ரைட் போனால் எப்படி இருக்கும்? போகலாமா? இப்போ நான் யார் கூட இந்த பைக் ரைட் போக போகிறேன் தெரியுமா? பிரேமி. பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா. இவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோ எடுக்கிறதையே ஒரு ஹாபியாவும் ஜப்பாவும் செய்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ அழகு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கண்கள் கண்ட நிஜங்கள் எல்லாமே நிழற்படங்கள் தான். பொதுவாகவே ஒரு கேமராமேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே மைண்டில் நிற்கும். கேமரா உமன் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. அதே போல தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணை தான் யோசிப்போம். ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் பற்றி நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. ஃபேஷனாக இல்லை பேஷனாக அவங்களோட ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் இதை ஒரு ஜப்பாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவும் குறைவானுங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்போது நம்மளோட பிரேமி பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொஃபஷனாகவும் செஞ்சிட்ருக்குறாங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்த அந்த அழகான உலகத்தை அதே டைமில் மற்றவங்களையும் பார்க்க வைக்க ஃபோட்டோகிராஃபி எழுத முடியும். அது அப்படி ஒரு ஃபீலிங்க. அந்த ஃபீலிங்காக எத்தனையோ நான் கடிகாரத்தை கூட கண்டுக்காமல் அணிஞ்சிருக்கேன். அழகாக இருக்கிற மனுஷங்களை மட்டும் பார்க்குற பலருக்கு மத்தியில் ஒவ்வொருத்தரையும் அழகாக பார்க்க வச்சது இந்த ஃபோட்டோகிராஃபி தான். அதனால தான் இதையே என் தொழிலாக தெரிவு செஞ்சேன். இவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பிரேமி, இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அப்பா எனக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு வந்து தந்தார். அதில் வீடியோ ஷூட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு அது அப்படியே விட்டுப்பட்டு போயிடுச்சு. திரும்ப எடிட்டராக ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவர் இல்லாதப்போ என்ன ஃபோட்டோஸ் எடுக்க சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவார். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இவங்க இருக்கிற ஊர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாவலப்பிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடமே எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேருந்து வந்தவங்க தான் இவங்க. ஆனால் அந்த இயற்கையோ தெரியாது, இவங்களை வந்து அவ்வளோ லவ் பண்ண வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும்? வெட்டிங்ஸ், பேபி ஷூட் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேபி ஷூட் செய்யும்போது அந்த ஃபீல் வந்து வேறு வெட்டிங்கில் கிடைக்காது. ஒரு வெயிட் பண்ணி அவங்க தூங்க வச்சு நிறைய கஷ்டம் இருக்கும். நிறைய டைம் வெயிட் பண்ணணும், அழுகுவாங்க. அது அந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்து கிடைக்கிற ஃபோட்டோஸில் வர சந்தோஷம் மற்ற ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ கிடைச்சதில்லை. அப்புறம் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, எல்லாத்தையும் விட நேச்சர் தான் கூடயே செய்கிறது. எதிர்காலத்தில் அதை தான் மெயினாக செய்யறது. எப்போவும் நான் டெய்லி மார்னிங் வானத்தை பார்ப்பேன். வானத்தை பார்க்குறப்போ ஒரு சும்மாவே மனசு ஃப்ரெஷ் ஆகும். டெய்லி பார்க்குற இடம் வந்து ஒவ்வொரு நாள் வானத்தோட கலர் மாற மாற, கிளைமேட் மாற மாற அந்த இடம் ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் பார்க்க தோணும். ஒரே இடமா இருந்தாலும் டெய்லி வித்தியாசமாக இருக்கும். அந்த இன்னைக்குள்ள மாதிரி நாளைக்கு இருக்காது. இவங்க சொல்கிறதுக்கு 100க்கு 100 உண்மைங்க. நீங்கள் வந்து வானத்தையும் கடலையும் எப்பயும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. வானத்தையும் கடலையும் மட்டும் இல்லை, இந்த இயற்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. செகண்ட் டு செகண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். அது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. சும்மா ஒரு பார்க்குறத விட நம்ம எப்போ ஃபோட்டோஸை கேமராவில் எடுக்க பழகிட்டோமோ அது பிறகு நாம் பார்க்குறதே வேறு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிடிக்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா, அந்த சினிமாவில் வர டயலாக்ஸ் எல்லாம் இங்கே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான். ஃபீல் வந்து அனுபவி
ஃபோட்டோஸ்னால் கூட பிடிக்கும். கோயிலில் என்ன நடந்தாலும் போயிட்டு எடுத்துருவேன். அது கலர்ஃபுல்லாக இருக்கனால ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். எந்த நாளும் கோயில் திருவிழான்னா போயிடுவேன் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இப்போ நீங்கள் வெட்டிங்ஸ்க்கெல்லாம் போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க தானே. பொதுவாக வந்து வெட்டிங்க்கு வந்து ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நம்பி கொடுக்குறதே குறைவாக தான் இருக்கும். ஃபீமேலாக ஐயோ பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டாக போனப்போவே பார்ப்பாங்க. எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எடுத்துருவீங்களான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் எடுத்துட மாட்டேனோங்கிறதுல வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி, அதாவது வெளியில் அவங்கள்ட்ட பண்ணுற ரிப்ளையை தவிர நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிருக்கீங்க அந்த மாதிரி டைம்? மைண்டுக்குள்ளே நான் என்ன நினைப்பேன்னு சொன்னால், அந்த இன்னுமே பெண்கள் செய்ய மாட்டாங்கங்கிறது வந்து எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே இருக்குது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நிறைய வந்து பாய்ஸோட ஒர்க் பண்ண வேண்டி வரும். நீங்கள் தனியாக பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து பண்ணுவீங்களா, ஒரு டீம் வச்சுருக்கிறீங்களா, என்ன மாதிரி? சின்ன சின்ன வெட்டிங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் தனியாகவே போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுவேன். பெரிய வெட்டிங் சொன்னால் என்னோட 2-3 பேர் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அதாவது சிரமப்பட்டு இதெல்லாம் கிடைக்காது, மற்றவங்க யாரும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ்னால் அது நான் வீட்டில் செட் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். வீட்டில் திங்ஸை வச்சு செட் பண்ணி எடுக்கிறப்போ ஒரே ஷாட்டில் டக்குன்னு பட்டுறாது. அந்த தண்ணியை ஊற்றுறது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்த பிறகு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் தான் நல்லா படும். வீட்டில் வச்சு சின்னதாக திங்ஸ் சேர்த்து வச்சு கன்செப்ட் வைஸ் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்களா? நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்லேருந்தே அது டெய்லி செய்வேன். டெய்லி ஒரு ஃபோட்டோ கட்டாயம் எடுத்தாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு யாராவது இருக்கணும் இல்லை, நாங்கள் தனியாக செய்யும்போது அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு யார் அப்படி சப்போர்ட் பண்ணுறது? எங்கள் சின்ன தம்பி இருக்கார், அவர் பக்கத்துலேயே அவரே தான் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது. நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவரும் நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பார் என்ன பார்த்து. தண்ணியை வச்சு தான் நிறைய நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு பிறகு தான் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது. எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்த்து 6 பேர். அம்மா அப்பா பாட்டி. அவர் தானே கடைசி? தம்பி தான் கடைசி. கடைசி பிள்ளைய தான் எப்பயும் கஷ்டப்படுத்துவாங்க, ஆனால் நான் கடைசி பிள்ளை கிடையாது. இருப்பாங்க லேடிஸ் வந்து, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் லேடிஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய நைட் வெட்டிங் ஷூட்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஸ்ட்ரகிள், இல்லை இதனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருந்ததில்லை. ஆனால் பஸ் அந்த மாதிரி மிஸ் ஆகி அப்படி இருந்திருக்கு. கஸ்டமரே கொண்டு வந்து விடுவாங்க, இல்லாட்டி நான் யாராச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி வர்றது. வீட்டில் தெரியும், டெய்லி நான் போயிட்டு அப்படி பழகிட்டாங்க. நான் நைட் வெட்டிங் போனாமல் இப்படி லேட் ஆகும்னு சொல்லி. அதனால அவங்களுக்கு தெரியும் நான் வந்துடுவேன், எனக்கு எங்கே போனாலும் ரிட்டர்ன் வந்துடுவேன்னு சொல்லி. எந்த வீட்டில் எப்படின்னு சொன்னால், எந்த குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு கிடைச்சது கிஃப்ட்டு தான். என்ன இது செய்யாத அது செய்யாதன்னு ஸ்டார்ட்லேருந்தே சொன்னதே இல்லை. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ என்னது? ஃபர்ஸ்ட் காட்சி? ஃபஸ்ட்டு வந்து நான் பேருதனியை போயிருந்தேன். அப்போ ஒரு
ரெட் கலரில் ஒரு தட்டான் வந்து பறந்து வந்து ஒரு ஃப்ளவர் மேலே உட்காந்துச்சு. அப்போ எனக்கு டக்குன்னு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு அதுக்கு பிறகு தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே பிரேமி, உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு நான் கட்டாயம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு இடம் இருக்கா? எனக்கு ஸ்ரீலங்கா இல்லாமல் வெளியில் போகணும். வெளியில் போயிட்டு நிறைய பேரை மீட் பண்ணி அவங்க வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்களோட ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது எனக்கு என்னோடய ட்ரீம். எங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு மனுஷங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, அதாவது ஸ்ரீலங்கா கேரக்டர் வித்தியாசம், எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்கும். ஸ்ரீலங்கான்ஸ் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க, இந்தியாவில் ஃபுல்லாக வேறு, கேரளா வேறு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கல்ச்சர் எல்லாத்துலேயும் அவங்களோட இதை போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றது என்னோட. வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்ன? படிக்கலை நான். ஃபோட்டோகிராஃபி நான் படிக்கலை. யூடியூப் அந்த மாதிரி பார்த்து பழகிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு டவுட் வரும்போதெல்லாம் நிறைய பேர் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணால் கூட சொல்லி தருவாங்க என்னென்னு செய்யணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க போகிற வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் போகும்போது நான் அவங்களோட சும்மா போயிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவேன் என்னென்னு செய்கிறாங்கன்ட்டு. அப்படின்ட்டு பழகிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய படிக்கணும். இப்போயே நான் என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரேமில் நாங்கள் பார்க்குற ஒரு காட்சி ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி லட்சக்கணக்கான ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் சேர்த்து வச்சுருப்போம். அதுதான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம்ல. சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோவில் நாங்கள் அழகாக இருக்கோமா அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க அந்த ஃபோட்டோவில் மற்றவங்க அழகாக இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட டேலண்ட்டே. அந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் இவங்க வந்து படிக்காமல், இதை பற்றி ப்ரொஃபஷனலாக படிக்காமல் தெரிஞ்சுட்டு தேடி அதை ஆர்வம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் ஈஸியாக போயிடுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம பெண்களுக்கு வந்து எதையும் வந்து முறையாக செய்துட்டு வந்தால் தான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம், இல்லை அதில் சாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இவங்க இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபியில் செய்வாங்க இல்லையா? கண்டிப்பாக. சரி, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி. சிம்பிளாக ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு விஷயம். சும்மா பார்க்குற விட உலகத்தை விட கேமராவில் பார்க்குற உலகம் ரொம்ப அழகானது. சரி, ஓகே. இந்த பயணம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். பிரேமி அப்படின்னா ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் எங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மறக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அது மேலே பைத்தியம் எனக்கும் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன். சரி பிரேமி, உங்களோட லைஃப்பில் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் முன்னுக்கு போகணும். எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யணும்ன்ட்டு விட்டுறாதீங்க. இப்போ தோணுச்சுன்னா இப்போலேருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக அது ஒன்று தான் வந்து நம்ம லைஃப்பை மாற்றக்கூடியது.
ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நாங்கள் வந்து பேசிகிட்டே இருந்ததில் இந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படியே ஃபுல்லாக உருக்கி ஊற்றுது. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ம், சரி, நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். இன்னும் ஒரு ஷோவில் இன்னும் சந்தோஷமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். தேங்க்யூ பிரவீன். தேங்க்யூ. பாய்.